அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். Chapter 8 Valuation of Goodwill and Shares. Publication is Markham Publication. Page number 8.17 Illustration 1. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்டரோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துக்கலாம். வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். வேல்யூவேஷன் அப்படின்னா தமிழில் மதிப்பீடு செய்தல்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணணும், மெஷர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் அண்ட் ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு குட்வில் தான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குட்வில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன் ஆஃப் த கம்பெனி ஆர் குட் நேம் ஆர் ஃபேம் ஆஃப் த கம்பெனி. அதாவது ஒரு கம்பெனியோட நல்ல பேர். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட இருந்து வரும். பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்தும் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெப்புடேஷன் வந்து கிடைக்கும். குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, பிராண்டிங் இதை பொறுத்து வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து கம்பெனிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ குட்வில் இஸ் ஒன் ஆஃப் த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கேட்டகரி. கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு சொத்து அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய வகையை சார்ந்தது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்வில்லோட அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஷேர்ஸ். ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். ஒரு பங்கோட சந்தை விலை வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ தனித்தனியாக டாபிக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் 2 டாபிக் வந்து இருக்கும். குட்வில்லுக்கு தனியாக மெத்தட்ஸ் ஆஃப் குட்வில் வந்து இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். Calculate the amount of goodwill on the basis of 3 years purchase of last 5 years average profit. அதாவது ஒரு 5 இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த 5 இயர்ஸ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்வில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது குட்வில் வந்து வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக கம்பெனியோட ப்ராஃபிட்டில் இருந்து தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் கிடையாது, ஒரு ஃபியூ இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸோட ப்ராஃபிட் எடுத்து அதில் ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. அது ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கிடையாது, நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நம்ம சப்சிக்வெண்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கொஸ்டின் இது பண்ணுவோம். இந்த ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் 4,800 இருக்குது, செகண்ட் இயர் 7,200, தேர்ட் இயர் 10,000, ஃபோர்த் இயர் 3,000, ஃபிஃப்த் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம். நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கொஸ்டின் எந்த டைட்டிலிருந்து வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் குட்வில் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி இந்த மெத்தடுக்கு கீழே ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு கீழே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸு. ஸோ இயர் வைஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிப்போம். அதில் ஃபஸ்ட் இயர் 4,800, செகண்ட் இயர் 7,200, தேர்ட் இயர் 10,000, ஃபோர்த் இயர் 3,000 அண்ட் ஃபிஃப்த் இயர் 5,000. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான டோட்டல் ப்ராஃபிட் வந்து 30,000. இப்போ நம்ம டோட்டல் ப்ராஃபிட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 30,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 30,000 நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 2 3 4 5. அப்போ 5 இயர்ஸ். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6,000 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 6,000 அப்படின்றது வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட் தான். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். குட்வில்லோட வேல்யூ வந்து என்னென்னு பார்ப்போம்.
ஸோ இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் 6000 பெருக்கல் 3 அப்படின்றது 3 இயர்ஸ் பர்ச்சேசஸ்னு அர்த்தம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா குட்வில்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18000. அடுத்த சம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதே சாப்டர் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸில் பேஜ் நம்பர் 8.17 illustration 2 வந்து பார்க்கலாம். செகண்ட் illustration. ஸோ இப்போ நான் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறேன். The following information is presented for 5 years ending 31st December 1998. அதாவது 31 டிசம்பர் 1998 வருஷத்தில் ஒரு 5 இயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய ப்ராஃபிட்னு அர்த்தம். அடுத்தது டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், அதாவது ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் ரிசர்வாக வந்து ஒதுக்கி வச்சிருக்கக்கூடியது. அடுத்தது டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2014 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 25,000, டாக்ஸேஷன் 9,000, ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் 5,000, டைரக்டர் ரெமுனரேஷன் இஸ் 2,000. அடுத்தது 2015 வந்து பார்த்தீங்கன்னா 27,500 வந்து ப்ராஃபிட்டு, 10,000 டாக்ஸேஷன், 6,000 வந்து ரிசர்வு, 2,250 வந்து டைரக்டர் ரெமுனரேஷன். அடுத்தது 2016 அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 24,000, டாக்ஸேஷன் 7,500, 4,000 வந்து ரிசர்வு, 2,250 வந்து டைரக்டர் ரெமுனரேஷன். அடுத்தது இந்த இயர் 2017 அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 32,500, டாக்ஸேஷன் வந்து 12,500, ரிசர்வ் வந்து 7,500, ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு 2,500. அடுத்தது 2018 ப்ராஃபிட் வந்து 36,000, டாக்ஸேஷன் வந்து 17,500, ரிசர்வ் 7,500, டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் வந்து 3,000. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். Fixed assets have been revalued and the same showed an appreciation of rupees 2,50,000. அதாவது ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ வந்து இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 2,50,000 இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து டிப்ரிஷியேஷன் டு பி ப்ரொவைடட் ஃபார் அட் 10%. ஃபிக்ஸட் அசட்லேருந்து 10% வந்து டிப்ரிஷியேஷன் தேய்மானம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. த கம்பெனி ஹேஸ் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 50,000. எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு முன்னாடியும் டிபெஞ்சருக்கு முன்னாடியும் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி வந்து 8% அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு அர்த்தம். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 50,000 வருஷம் 8% வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும்னு அர்த்தம். இதே வந்து பர்சன்டேஜ் டிபெஞ்சருக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா வருஷம் வெதர் த கம்பெனி ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஆர் நாட் த கம்பெனி ஹாஸ் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஸோ அப்போது டிபெஞ்சரோட டாக்குமெண்ட்டுக்கு என்ன ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்களோ அதில் பே பண்ணணும், அந்த அமௌண்ட்டை கொடுத்தாகணும்னு அர்த்தம். ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். த கரண்ட் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் மே பி டேக்கன் அட் 50%. இப்போ லாஸ்ட் இயரில், அதாவது 2018 வருஷத்தில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 50% டேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை கழித்து காமிச்சிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. Calculate the value of goodwill on the basis of 4 years purchase of the last 5 years average profit. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து 4, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆர் சர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், இயர், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, டாக்ஸேஷன், டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன், அதுக்கு அடுத்தது ருபீஸ் காலம். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் வந்து கொடுத்துருப்பாங்க டேட்டா, அது நமக்கு கால்குலேஷனுக்கு தேவைப்படுது, அதனால் அதை நம்ம விட்டுடலாம். இப்போது ஸ்டெப் நம்பர் 1, 2014 டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துப்போம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் 25,000 கொடுத்துருப்பாங்க, டேக்ஸ் வந்து ஒரு 9,000 கொடுத்துருப்பாங்க, டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் 2,000 இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிப்போம், அதாவது ரோ வைஸ் ஆட் பண்ணணும். 25,000 ப்ளஸ் 9,000 ப்ளஸ் ஒரு 2,000, 36,000 வந்து வரும். அதை நம்ம லாஸ்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, 2015 டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கணும்.
ப்ராஃபிட் வந்து 27,500 ப்ளஸ் டேக்ஸ் வந்து ஒரு 10,000 ப்ளஸ் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் 2,250. டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 39,750. அடுத்தது 2016ஓட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். தேர்டு. ஸோ ப்ராஃபிட் வந்து 24,000 ப்ளஸ் டேக்ஸ் வந்து ஒரு 7,500, டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் 2,250 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33,750 வந்து வருது. அடுத்தது ஃபோர்த்து 2017ஓட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 32,500 ப்ராஃபிட்டு, 12,500 டேக்ஸு, டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் 2,500 ஆட் பண்ணோம்னா 47,500. அடுத்தது ஃபிஃப்த்து 2018ஓட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 36,000 ப்ராஃபிட்டு, 17,500 டேக்ஸு, 3,000 வந்து டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 56,500. ஸோ இப்போ நம்ம ரோ வைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போது காலம் வைஸ் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ருபீஸ் காலம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ருபீஸ் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36,000 ப்ளஸ் 39,750, 33,750, 47,500 ப்ளஸ் 56,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,13,500 கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு டோட்டல் ப்ராஃபிட். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸு, ருபீஸ், இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம். ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். ஸோ இந்த கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் கண்டுபிடிச்சிருப்போம். 2,13,500 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 இயர்ஸ் தான். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 42,500 அப்படின்றது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசட்டு, அடுத்தது டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசட்டு. ஸோ இப்போது ஒரு 25,000 எப்படி வந்தது? நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் அசட்டு 2,50,000 இருக்குது. அதில் டிப்ரிஷியேஷன் வந்து 10%ன்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது? 25,000 வருது. டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2018, அதாவது 2014லேருந்து கொடுத்துருப்பாங்க. கரண்ட் இயர் அப்படின்னும்போது எந்த வருஷம் கடைசியாக கொடுத்துருக்குறாங்களோ அந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தோட ரெமுனரேஷன் தான் நம்ம எடுக்கணும். அப்போது டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் 2018 2018 கடைசி வருஷம் தான். அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ 3,000 இருக்கும். ஸோ அதையும் இதுவும் லெஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான். அப்போ 25,000 ப்ளஸ் ஒரு 3,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 28,000 வரும். ஸோ 42,500ல் நம்ம 28,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 14,700 வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் தென் இன்கம் டேக்ஸு, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டெல்லாம் நம்ம கழிச்சு காமிக்கணும். எல்லாமே கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு தானே, மொத்தமாக சேர்த்து கழிச்சிருக்கலாம். அப்படின்னா இங்கே நமக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே அடியாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் கழிச்சிட முடியாது. இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,700க்கு பேர் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு அர்த்தம் இதுக்கான மீனிங். ஸோ அப்போ இந்த 14,700ல் இன்கம் டேக்ஸ் 50% வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க கொஸ்டினில். அப்போது 14,700ல் 50% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50 டிவைட் பை 100 போட்டோம்னா 7,350 வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எப்படி கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை, எப்படி எடுத்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு முன்னாடியே ஒரு பர்சன்டேஜ் 8% கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 8% பேர் தான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அதாவது முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வந்து முன்னுரிமை பங்காதாயம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 50,000, அதில் 8% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4,000 வரும். அப்போ டேக்ஸ் ஒரு 7,350 ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து ஒரு 4,000, ரெண்டுமே கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11,350 இருக்கும். அப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 14,700, அதில் 11,350 போயிடுச்சுன்னா 3,350 அப்படின்றது ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட்ஸ். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பில் ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் வந்து 3,350 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 4 இயர்ஸ் வந்து இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேசஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 13,400 அப்படின்றது வந்து குட்விலோட வேல்யூ. அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8.17, சேம் சாப்டர் தான், வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸு.
இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆர் அவைலபிள் அபவுட் பிஸ்னஸ் ஆஃப் சாகர் லிமிடெட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2014 ப்ராஃபிட் வந்து ஒரு 80,000 இருக்குது. 2015 வந்து ஒரு 1 லேக் ப்ராஃபிட் வந்துருக்குது. 2016 ஒரு 1,20,000 வந்திருக்குது. அடுத்தது நான் ரெக்கரிங் இன்கம். நான் ரெக்கரிங் இன்கம் அப்படின்னா நாட் ரிசீவ்டு இன்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் அந்த இன்கம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்குது, ஆனால் அது வந்து இன்னும் நம்மளுடைய கைக்கு இல்லை நம்மளுடைய பிஸ்னஸுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு 8,000 இருக்குது. இஸ் இன்க்ளூடட் இன் தி ப்ராஃபிட் ஆஃப் 2015. அதாவது 2015 வருஷத்தில் ப்ராஃபிட் 1,00,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதில் 8,000 ரூபா நான் ரெக்கரிங் இன்கமும் சேர்ந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர் 3. Profits of 2014 have been reduced by 12,000 because goods were destroyed by fire. அதாவது 2014 வருஷத்தில் ஒரு 80,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அதில் ஒரு 12,000 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கழிக்கணும். ஏன் கழிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால 12,000 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய குட்ஸ் வந்து சேதமாயிடுச்சு. அப்போ அதை கழிச்சு காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் ஹாவ் நாட் பீன் இன்சூர்டு பட் இட் இஸ் தாட் ப்ரூடண்ட் டு இன்சூரன்ஸ் தெம் இன் ஃபியூச்சர். த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எஸ்டிமேட்டட் ₹800 பெர் இயர். அதாவது ஆக்சுவலாக அந்த கம்பெனி வந்து அந்த குட்ஸுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலை, ஃபயரான குட்ஸுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலை. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. என்னென்னா ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் எடுப்போம் சொல்லிட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 800 வந்து வருஷத்துக்கு பே பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கணக்கில் காமிக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்தது ஃபிஃப்த்து ரீசனபிள் ரெமுனரேஷன் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் 12,000 per year, but it has not been taken into account for calculation of the above mentioned profit. ஸோ ப்ரொப்ரைட்டர் வந்து இன்கேஸ் அவர் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், கம்பெனியில் ஒரு பார்ட் ஆஃப் த எம்ப்ளாயி மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்போ அவருக்கு வந்து ஒரு 12,000 வந்து நம்ம சேலரி கொடுத்ததா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த சேலரி வந்து ப்ராஃபிட்டில் வந்து என்ன பண்ணல அப்படின்னா சேர்த்து காமிக்கல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது சிக்ஸ்த் ஸ்டெப் ப்ராஃபிட் ஆஃப் 2016. ஸோ 2016 இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் இன்க்ளூட் ₹10,000 இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா வந்து வருமானம் வந்துருக்குது, அது ஒரு 10,000 ரூபாய் இன்க்ளூட் ஆகிருக்குது, அதில் சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கால்குலேட் த குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேசஸ் அண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 3 years. ஸோ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸும் 3 years, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டும் 3 years ப்ராஃபிட் வந்து இருக்குது. அதாவது பாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 3 years ப்ராஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். இயர்ஸ், பர்டிகுலர்ஸு, ருபீஸ் இன்னர் காலம் அண்டு அவுட்டர் காலம். ஃபஸ்ட்டு 2014 ப்ராஃபிட் வந்து எடுத்துப்போம். 2014 ப்ராஃபிட் வந்து ஒரு 80,000 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதை இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் ஆட் அன்யூஷுவல் லாஸ், அதாவது நம்ம எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய லாஸ், அப்நார்மல் லாஸ்னு அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர். ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டாக்கெல்லாம் வந்து எரிஞ்சு போச்சு. அது கொஸ்டினில் ஒரு 12,000 வந்து கொடுத்துருப்பாங்க 2014. ஸோ அப்போ அந்த 12,000 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு 92,000 வந்து கிடைக்கும். அடுத்தது 2015 ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 2015 வருஷத்தில் 1,00,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதில் நான் ரெக்கரிங் இன்கம் ஒரு 8,000. ஸோ இதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். ஏன் நான் ரெக்கரிங் இன்கம் நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்குது, ஆனால் இன்னும் அந்த இன்கம் வந்து அந்த அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு வரலன்னு அர்த்தம். அதனால் அதை வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். அதேமாரி இந்த இடத்துல 2014 வந்து அன்யூஷுவல் லாஸ் வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. பட் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து கிளைம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த அமௌண்ட்டு. அதனால் அதை ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அதுக்கான ரீசன் ஏன் அதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்தது 2015 முடிஞ்சிடுச்சு, 2016 வந்து எடுத்துக்கலாம். 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டு ஒரு 1,20,000 வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதாவது இது வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் கிடையாது. அதனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ப்ராஃபிட், அதர் இன்கம்ஸ் கேட்டகரிஸில் வரும்.
அதனால இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலிமா உங்களுக்கு ரிட்டர்ன் இன்கம் வந்திருக்குது. அப்போ அது நார்மல் கோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து நம்ம கழிச்சுக்கணும். அப்போது லெஸ் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை லெஸ் பண்ணிட்டோம். அப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு 1,10,000 வந்து வருது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 92,000 ப்ளஸ் அதுக்கடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 92,000, அதுக்கடுத்தது ஒரு 1,10,000 வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது காலம் வைஸ் 2,94,000 அப்படின்றது வந்து டோட்டல் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ். உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்லேருந்து இன்கம் அண்டு கெயின்ஸை வந்து லெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இதுக்கான கான்செப்ட். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம். ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டெப் நம்பர் 1ல் டோட்டல் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம். அதோட வேல்யூ எடுத்துப்போம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,94,000 நம்ம கண்டுபிடிச்சது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 14, 15 அண்டு 16. ஸோ அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 98,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு 800 வந்து ப்ரீமியம் வந்து இயர்லி வைஸ் பே பண்ணுறதா கன்சிடர் சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். ஸோ அதை லெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ரீசனபிள் ரெமுனரேஷன் ஆஃப் த ப்ரொப்பரைட்டர் அப்படின்னா ஓனர் ஆஃப் த கம்பெனி, அவருக்கு வந்து ஒரு 12,000 ரெமுனரேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து கழிச்சிக்கலாம். அப்போ டோட்டலாக நம்ம லெஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,800. அதை 98,000ல் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 85,200 கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட். அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ குட்வில்லோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். நம்மளுக்கு மெயின்டெனபிள் ப்ராஃபிட் வந்து 85,200 கண்டுபிடிச்சிட்டோம். அதில் பர்ச்சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பர்ச்சேசஸ். அப்போது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 3 இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2,55,600 வந்து குட்வில். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 4 வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8.19. அதே சேம் சாப்டர் 8 வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸில் பார்க்கலாம். Vatsal, who has been carrying on a retail business for the past 20 years, intends selling his business on 31st December 2018. It is agreed between Vatsal and the buyer that the latter pay rupees 1,50,000 for goodwill. From the following particulars supplied by Vatsal, calculate the value of goodwill if it is were based on 4 year purchases of average profit of the last 5 years including the profit of 2018. 2018 வந்து லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்னு அர்த்தம். அதாவது வட்சல் கம்பெனி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து பிஸ்னஸை வந்து விற்கிறதா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க விற்க டிசைட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா குட்வில்லோட வேல்யூ வந்து 1,50,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க 4 இயர்ஸ் பர்ச்சேசஸ், அதுக்கடுத்தது லாஸ்ட் 5 இயர்ஸு. ஸோ பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட ப்ராஃபிட் எடுத்து அதில் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கான கரண்ட் இயர் குட்வில்லோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ப்ராஃபிட் இயர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட்டு 2014 ஒரு 30,000, 2015 வந்து ஒரு 40,000, 2016 ஒரு 46,000, 2017 ஒரு 55,000, 2018 வந்து ஒரு 44,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் அக்வயரிங் வட்சல் business the buyer was employed as the manager of similar business on a salary of ₹1,000 per month. ஸோ அதாவது வட்சல் பிஸ்னஸ் வந்து அந்த பையர் வாங்கும்போது அப்போதைக்கு மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து மாதத்துக்கு 1,000 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. த ப்ராஃபிட் ஆஃப் 2018 அதாவது கடைசி வருஷத்தோட ப்ராஃபிட்டு இன்க்ளூட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் ஒரு 3,500 ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா வந்துடக்கூடிய வருமானத்தை ஆட் பண்ணியிருக்கிறாங்க, சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் 2015 அதாவது 2015 வருஷம் ப்ராஃபிட் 40,000 வந்து ஹேட் பீன் ரெடியூஸ்டு 4,000 பீயிங் லாஸ் ஆன் ஸ்பெகுலேஷன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ் இருக்குது. ஸ்பெகுலேஷன்னா ஊக வணிகம் சொல்லுவாங்க தமிழில். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஸ்பெகுலேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க.
புரோக்கர்ஸ் அவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் இன்வெஸ்டர் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ரெண்டு கம்பெனியையும் இன்வெஸ்டரையும் கனெக்ட் பண்ணி கமிஷன் வாங்கிடுவாங்க. ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் த மணி, அவங்கக்கிட்ட அஃபோர்டபுள் பணம் இருக்கும். அவங்களுடைய ஓன் ஃபண்டை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேரோட ப்ரைஸ் வந்து குறையும் போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஷேரோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும் போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய என்டையர் டிமாண்டையே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து ஸ்பெகுலேட்டர் கேட்டகரிஸில் ஏதாவது ஆக்ட் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு லாஸ் வந்திருக்குது அப்படின்னா, ஸோ அந்த லாஸை வந்து ப்ராஃபிட்டில் கழிச்சுக்கணும். ஒரு 4000 லாஸ் வந்திருக்குது, அது 2015 வருஷம் ப்ராஃபிட்டில் கழிச்சு காமிச்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சிமிலர்லி த ப்ராஃபிட் ஆஃப் 2017, 2017 வருஷம் ப்ராஃபிட் ஒரு 55,000 கொடுத்துருக்குறாங்க. ஹேட் பீன் ரெடியூஸ்டு பை 6,000 ஹோயிங் லாஸ் ஃப்ரம் பெட்டிங். அதாவது இது வந்து அதர் இன்கம்ஸ் கேட்டகரி. பெட்டிங்னா ஏதாவது இது பஸ்லிங் இல்லை சீட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது விளையாடி இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஹார்ஸ் ரேஸில் பெட்டிங் வச்சுருப்பாங்க, குதிரை பந்தயத்தில் வந்து பெட்டு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சும்மா ஒரு கேமில் வந்து ஏதாவது பெட்டு கட்டி அதில் வந்து ஏதாவது லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு 6,000 லாஸ் ஆகிருக்கலாம். ஆனால் என்ன பெட்டிங் நம்மக்கிட்ட சொல்லலை, ஏதோ பெட்டிங் கேம் விளையாடி பெட்டிங் கட்டியிருக்கிறாங்க, அதில் ஒரு 6,000 லாஸ் ஆகிருக்கு. அதை வந்து 2017 வருஷம் ப்ராஃபிட்லேருந்து கழிச்சு காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கணக்கில் காமிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது டோட்டல் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இயர்ஸு, பர்டிகுலர்ஸு, இன்னர் காலத்தில் ருபீஸு, அவுட்டர் காலம் ருபீஸு. ஸோ இப்போ 2014 டீடைல்ஸ் வந்து எடுத்துப்போம். 2014 வெறும் ப்ராஃபிட் அப்படி கொடுத்துருக்குறாங்க, அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. 30,000 அப்படியே அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது 2015 வருஷத்தில் ப்ராஃபிட் வந்து ஒரு 40,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெகுலேஷன் லாஸ், அதாவது பங்குச்சந்தையில் ஊக வணிகர்கள்னு இருப்பாங்க. இன்கேஸ் நம்மளுடைய நிறுவனம் வந்து ஊக வணிகராக செயல்பட்டு அது மூலிமா அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் ஒரு 4,000, அதை நம்ம கழிச்சுப்போம். கழிக்கும்போது மிச்சம் வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து 36,000. அடுத்தது 2016 வருஷத்தில் ப்ராஃபிட் வந்து ஒரு 46,000 கொடுத்துருக்குறாங்க. அந்த வருஷம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அதனால் டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். 2017 வருஷத்தில் ப்ராஃபிட் வந்து ஒரு 55,000. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஃப்ரம் பெட்டிங்னா ஏதோ ஒரு பெட்டிங் கேம்பிளிங் வச்சுருக்குறாங்க. அது வந்து குதிரை பந்தயமாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு கேம் அவங்க கேமில் பெட்டிங் வச்சுருக்குறாங்க, அதில் லாஸ் ஆகிருக்குது. ஸோ அது வந்து ஒரு 6,000. அதாவது அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பெட்டு கட்டியிருக்கலாம்னு அர்த்தம். ஸோ அந்த லாஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் 55,000, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 6,000 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 61,000 வந்து வரும். ஸோ இப்போ இந்த 61,000 வந்து நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் வந்து அதாவது 2018 வருஷத்தோட ப்ராஃபிட் ஒரு 44,000. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் வந்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3,500 வந்து கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். ஸோ அது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, அதில் சேர்ந்துருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிச்சிக்கிறோம். ஸோ அப்போ 44,000ல் 3,500 போயிடுச்சுன்னா 40,500 அப்படின்றது வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அவுட்டர் காலத்தில் இருக்கிறத நம்ம காலம் வைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 30,000 ப்ளஸ் ஒரு 36,000 ப்ளஸ் ஒரு 46,000 ப்ளஸ் ஒரு 61,000 ப்ளஸ் வந்து ஒரு 40,500 ஆட் பண்ண அப்படின்னா 2,21,500 வந்து டோட்டல் ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம என்ன லாஜிக்கில் வந்து ப்ராஃபிட்டில் இருந்து நம்ம எதை லெஸ் பண்ணுறோம், ஏன் அதை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2015 வருஷத்தில் ஸ்பெகுலேஷன் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் லாஸ் கிடையாது, அதனால் ஆல்ரெடி அதில் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால அதை கழிச்சு காமிச்சிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஃப்ரம் பெட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இது கிடையாது தான். இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸோட போர்ஷன்லேருந்து அது வந்து அமௌண்ட் போயிருக்குது அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ப்ராஃபிட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டு. அது வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸோட ப்ராஃபிட் கிடையாது, ஷேர் மார்க்கெட்லேருந்து வந்திருக்கக்கூடியது. அப்போ அதர் இன்கம்ஸ் கேட்டகரிஸில் இருக்கிறதுனால ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகிருக்கும், அதனால் அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிச்சிக்கிறோம். ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதாவது ஸ்டெப் நம்பர் 1ல கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு, டோட்டல் ப்ராஃபிட்டு. ஸோ அந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2,21,000 இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸோட ப்ராஃபிட் குடுத்துருப்பாங்க. அப்போ 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 44,300 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர்ஸ் ரெமுனரேஷன், அதாவது ப்ரொப்ரைட்டருக்கு வந்து ரெமுனரேஷன், அவர் வந்து இன்கேஸ் ஒர்க்கிங் பர்சனாக இருந்திருக்கலாம். மாதம் மாதம் ரூ. 1000 கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. 12 மாதத்துக்கு வந்து ரூ. 12,000. அதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 32,300 வந்து அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3, கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ இப்போ குட்வில்லோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். ஸோ குட்வில் ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். ஸோ இப்போ அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 32,300 பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து 4. அதாவது 4 இயர் பர்ச்சேசஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,29,200 வந்து கிடைக்கும். அப்போது இதுக்கு பேர் வந்து குட்வில்லோட வேல்யூ. அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8.20, அதே சேம் சாப்டர் 8 வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். த ப்ராஃபிட் ஆஃப் திலகா லிமிடெட் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் வேர் as follows. ஸோ திலகா லிமிடெட் கம்பெனியோட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2014 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 15,000, 2015 வந்து ஒரு 18,000 ப்ராஃபிட் இருக்குது, 2016 ஒரு 22,000 ப்ராஃபிட் இருக்குது, 2017 வந்து ஒரு 25,000 ப்ராஃபிட் இருக்குது, 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. அடுத்தது கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் of Tilaga Limited on the basis of 4 years purchases of weighted average profit after assigning weights 1, 2, 3, 4 and 5 serially to the profit. அதாவது இது வந்து வேற, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா illustration 1, 2, 3, 4 எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு. அதே ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக அதே டைட்டில் தான், அது கீழே வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படி சொல்லிட்டு வருது. வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா இதுமாதிரி இதுதான் வெயிட்டேஜ் நம்பர், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் டைட்டில், இயர்ஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சப் டாபிக்னு எடுத்துக்கலாம். அது கீழே இருக்கக்கூடிய இன்னொரு டாபிக் பார்ட்டு. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு இருக்கும், இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1, கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு இயர்ஸு, ஆனுவல் ப்ராஃபிட்டு, வெயிட்ஸு, அதுக்கு அடுத்தது ஒரு டம்மி காலம், எதுக்குன்னா கால்குலேஷனுக்காக. அதுக்கு அடுத்தது வந்து வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 2014 ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 15,000. வெயிட்டேஜ் நம்பர், அதாவது வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே ஆர்டரில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், சீக்வன்சிங் ஆர்டரில். அப்போ 1ன்றது வந்து 2014க்கு, 2ன்றது 2015க்கு, 3ன்றது 2016க்கு, 4ன்றது 2017க்கு, 5ன்றது 2018க்கு, அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இன்ட்டு 1 15,000 ருபீஸ் தான் வருது வெயிட்டட் ப்ராஃபிட்டு. 2015 18,000 ப்ராஃபிட் இருக்குது, வெயிட்டேஜ் வந்து 2 கொடுக்குறோம். அப்போ 18,000 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36,000 வந்து வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ராஃபிட் 22,000, வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ 22,000 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 66,000 வந்து வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. 2017 வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஆனுவல் ப்ராஃபிட்டு, வெயிட்டேஜ் வந்து 4. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 lakh வந்து கிடைக்குது. 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ப்ராஃபிட் 27,000, வெயிட்டேஜ் வந்து 5, மல்டிப்ளை பண்ணும்போது 1,35,000 கிடைக்குது. அப்போ நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,52,000. வெறும் இந்த டோட்டல் மட்டும், இது மட்டும் கிடையாது, வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெயிட்டை ஆட் பண்ணும்போது இதையும் காலம் வைஸ் ஆட் பண்ணிக்கணும். நம்ம சீரியல் நம்பர் மாதிரி தானே இருக்குது, ஜஸ்ட் 5ன்னு போட்டால் போதாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 2 + 3 + 4 + 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 15 வந்து 15 வெயிட்டேஜ், நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் வந்து 15. இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இது வந்து வெயிட்டட் ப்ராஃபிட்டு, இது வெயிட்ஸ், டோட்டல் வெயிட்ஸு. ஸோ இப்போ இது நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா அதே தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெயிட்ஸு. அப்போ வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 3,52,000. நம்பர் ஆஃப் வெயிட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட் வந்து 15. அப்போ 15ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு
23,467. இங்கே தான் உங்களுக்கு நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இப்போ ஒரு 5 இயர்ஸ்னு எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ 5 இயர்ஸ்னால் 5ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் வந்து வெயிட் நம்பர்னு இருக்கும். இங்கே இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டே இருக்காது. அப்போ வெயிட்னு எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக அது வெயிட் அப்படின்றது வந்து சீரியல் நம்பர் கிடையாது. அது வந்து ஒரு நம்பர் வேல்யூ, அதுக்கான வெயிட் நம்பர் வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டோட்டல் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல 15 வரதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்கணும். ஏன்னா இது முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது நமக்கு 23,467 வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 வந்து வேல்யூ ஆஃப் குட்வில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 2 கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேசஸ். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் 23,467 இருக்குது. 4 இயர் பர்ச்சேசஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 93,867 வந்து குட்வில்லோட வேல்யூவாக கிடைக்கும். அடுத்தது illustration 6 வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8.21 சேம் சாப்டர் 8 வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் கீழே. இப்போ நான் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறேன். X and Y company limited has agreed to purchase the business carried on by Tilak. For this purpose, goodwill is to be valued at 4 years purchases of the weighted average profit for the past 5 years. ஸோ அதாவது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எக்ஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 5 இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வெயிட்டேஜ் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க, வெயிட்டட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அதேமாதிரி வெயிட்டட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து குட்வில்லை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதோடு இல்லாமல் இன் அடிஷன் டு சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ 4 இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் வந்து 4. இப்போ அந்த 5 இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் வேர் 2014 வந்து ஒரு 20,000 இருக்குது, 2015 வந்து ஒரு 22,000 இருக்குது, 2016 ஒரு 24,000, 2017 வந்து ஒரு 28,000, 2018 வந்து ஒரு 30,000 இருக்குது. த அப்ராப்ரியேட் வெயிட்ஸ் டு பி யூஸ்டு என்னென்ன, அதாவது வெயிட்டேஜ் நம்பர்னு அர்த்தம். 2014 வந்து 1, 2015 வந்து 2, 2016 3, 2017 வந்து 4, 2018 வந்து 5. த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ரிவீல்டு தட். ஸோ கீழே வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் 1 இந்த இயர் 2014, அதாவது 2014 வருஷம் 20,000 ப்ராஃபிட்டில் a major repair was made in the respect of plant and machinery. Plant and machineryன்றது ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்டு. அதில் வந்து த அமௌண்ட் இன்வால்வ் வாஸ் ₹5,000. பிளான்ட் அண்ட் மெஷினோட வேல்யூ மொத்தமாக வந்து 5,000. இட் வாஸ் அக்ரீட் தட் த அமௌண்ட் விச் வாஸ் சார்ஜ்டு டு ரெவென்யூ வாஸ் டு பி கேபிட்டலைஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் வேல்யூங் குட்வில். அதாவது அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணி அதை நம்ம குட்வில் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு 10% டிப்ரிசியேஷன் அண்ட் தி டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். ஸோ அப்போ டிப்ரிசியேஷன் வந்து 10% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு, சிங்கிங் ஃபண்டு மெத்தடு, அதுக்கடுத்தது ஆன்யூட்டி மெத்தடு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் வந்து என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிப்ரிசியேஷன் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் ஃபிக்ஸட் அசட்டோட அமௌண்ட்லேருந்து ஒவ்வொரு டைமும் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டே வரணும். இதுதான் வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடோட கான்செப்ட். அடுத்தது செகண்ட், த க்ளோசிங் ஸ்டாக் ஃபார் த சேம் இயர் ஓவர் வேல்யூடு பை 2,000. சேம் இயர் அப்படின்னா அதாவது 2014 வருஷத்தில் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்றதை பார்ப்போம். அடுத்தது தேர்டு, ₹2,800 மேனேஜரல் ரெமுனரேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் ஃபார். இந்த இடத்துல எந்த வருஷம்னு சொல்லலை. அப்போனா எல்லா வருஷத்துக்கும் மேனேஜரல் ரெமுனரேஷன் 2,800 நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 2,800 மேனேஜரல் ரெமுனரேஷனை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம குட்வில்லோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். டைட்டில் வந்து இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மெத்தடு தான். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து இது பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன், கொஞ்சம் அட்வான்ஸ் சம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்னா
கொடுத்துருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமா அப்படின்ற எல்லாத்தையும் காமிச்சு நம்ம கழிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ராஃபிட்டை நம்ம தனியாக காமிச்சிக்கணும். அந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டில் அப்புறம் வெயிட்டேஜ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் கண்டுபிடிப்போம். 2014 வருஷத்தில் ப்ராஃபிட் வந்து ஒரு 20,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கொஸ்டினில் மேஜர் ரிப்பேர் வாஸ் மேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் அமௌண்ட் இன்வால்வ்டு வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அசட்டோட ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூன்னு அர்த்தம். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சரை 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு பிஸ்னஸில் நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை விற்பனை செய்கிறது சம்மந்தமான செலவு மட்டும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா சப்போர்ட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. அதாவது ஃபிக்ஸட் அசெட்டு, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, லாங் டேர்ம் பெனிஃபிட் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தடவை நம்ம செலவு பண்ணிவிட்டு அதை வந்து பெரிய அளவில் செலவு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. அப்போ நம்ம எதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வாங்குகிறோமோ, பில்டிங் கட்டுறது, ஃபிக்ஸட் அசெட்ஸ் எதெல்லாம் வாங்குகிறோமோ அது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ 5,000 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ வருது? 25,000 வருது. அடுத்தது அந்த வருஷத்தோட டிப்ரிசியேஷனை நம்ம கழிச்சிக்கணும். டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்க? டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ வந்து 5,000, அதில் 10% வந்து நம்மளுக்கு டிப்ரிசியேஷனுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ 500 வந்து நமக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து கிடைக்கும். அடுத்தது கொஸ்டினில் அதே 2014 வருஷத்தில் க்ளோசிங் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஓவர் வேல்யூ பண்ணதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 2,000 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். அப்போது ஒரு 500 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,000. அதை மட்டும் கிடையாது, மேனேஜரியல் ரெமுனரேஷன். ஒவ்வொரு வருஷமும் மேனேஜரியல் ரெமுனரேஷன், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை மேனேஜர்ஸுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறது, மேனேஜர் சேலரி. வருஷம் 2,000, அதாவது 2,800 சொல்லியிருப்பாங்க. எல்லா வருஷத்துக்கும் அதை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ அதுவும் லெஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான். அப்போ 500 ப்ளஸ் ஒரு 2,000 ப்ளஸ் 2,800 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,300. அப்போ 25,000 5,300 போயிடுச்சுன்னா நமக்கு 19,700 வந்து 2014க்கான அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு. அடுத்தது 2015க்கான அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து பார்ப்போம். 2015க்கான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 22,000. அதில் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் 2,000. இது எங்கேருந்து வந்ததுன்னா இதுதான். அதாவது போன வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குதுன்னா அடுத்த வருஷத்துக்கு வரும்போது அது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ அதை வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூஷனாக கன்சிடர் பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போங்க. க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அது ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு அதே சேம் 2,000 தான். இதுக்குன்னு தனியாக வேல்யூலாம் கிடையாது. அதை நம்ம ஓவர் வேல்யூ ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிப்ரிசியேஷன். இது வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னும் போது நம்மளுக்கு கிராஜுவலாக அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இதில் எப்படி குறையுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5,000 ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்திருக்குது இனிஷியல் பேமெண்ட்டு, அதில் 500 வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம். அப்போ 5,000 500 போயிடுச்சுன்னா 4,500 பேலன்ஸ் இருக்கிறதா அர்த்தம். இதில் நம்ம வந்து திருப்பி அகைன் 10% வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 450 வந்து டிப்ரிசியேஷன் 2015 வருஷத்துக்கு வரும். மேனேஜரியல் ரெமுனரேஷன் வந்து காமன், எல்லாருக்குமே வரக்கூடியது தான். அப்போ இதை வந்து ஒரு 2,800 எடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஆட் பண்ணி வந்திருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் 24,000. அதில் 450 ப்ளஸ் 2,800 3,250 கழிச்சுன்னா 2015 வருஷத்துக்கான அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து 20,750. அடுத்தது 2016 வருஷம் ப்ராஃபிட் வந்து 24,000 கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல எதுவும் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்லாம் எதுவும் கிடையாது. அதனால் ஜஸ்ட் நம்ம டிப்ரிசியேஷன் மேனேஜரல் ரெமுனரேஷனும் கழிச்சா போதும். மேனேஜரல் ரெமுனரேஷனை பொறுத்த வரைக்கும் 2,800 அது ஃபிக்ஸட், அதை எடுத்துக்கலாம். டிப்ரிசியேஷன் வந்து கிராஜுவலாக குறையும். இப்போ 2015 வருஷம் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருந்திருக்குது, நமக்கு வந்து 4,500 இருக்குது. அப்போ 4,500ல் அந்த வருஷம் டிப்ரிசியேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், அமௌண்ட்டு 450. அப்போது 4,500ல் 450 போயிடுச்சுன்னா 2016 வருஷத்தில் பேலன்ஸ் வந்து 4,050 வந்து வருது. இதில் 10% நம்ம அகைன் கண்டுபிடிக்கணும். அப்போ 2016 வருஷத்துக்கான டிப்ரிசியேஷன் வந்து 405 ரூபா.
அப்போ 2800 ப்ளஸ் ஒரு 405 ஆட் பண்ணும்போது நமக்கு 3205 ரூபா வந்து லெஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ 24,000ல் 3205 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 20,795 ரூபா வந்து நமக்கு 2016வது வருஷத்தோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அடுத்தது 2017வது வருஷத்தோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். 2017வது வருஷத்துக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 28,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதில் டிப்ரிஷியேஷன் வந்து கழிப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ இது 2016வது வருஷத்தில் டிப்ரிஷியேஷனோட பேலன்ஸ் வந்து, அதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரியோட பேலன்ஸ் வந்து 4,050 ரூபா இருந்திருக்கும். அப்போ 2016வது வருஷத்தில் நம்ம 405 ரூபா டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 4,050 ரூபாயில் 405 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 3,645 ரூபா 2017க்கான பேலன்ஸாக இருக்கும். இதில் அகைன் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 365 வந்து 2017க்கான டிப்ரிஷியேஷன் வேல்யூவாக கிடைக்கும். மேனேஜரல் ரெமுனரேஷன் காமன் தான் 2,800 ரூபா, அதே நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுமே லெஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான். அப்போது 3,165 ரூபா நம்ம லெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது 365 ப்ளஸ் 2,800. அப்போ 28,000ல் 365 கழிச்சோம் அப்படின்னா 24,835 வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது 2018க்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 2018ல் ப்ராஃபிட் வந்து 30,000 ரூபா இருக்குது. லெஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து என்னது, இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 2017ல் பேலன்ஸ் வந்து 3,645. அந்த வருஷத்துக்கான டிப்ரிஷியேஷன் 365. ஸோ அப்போ 2018வது வருஷத்தில் 30,000ல் வந்து 30128 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 26,875 வந்து 2018 அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டோட பேலன்ஸாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு வருஷத்துக்கான அவுட்டர் காலத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் அதாவது வெயிட்டேஜ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் குட்வில் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2 கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கான ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இயர்ஸு, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு, வெயிட்டேஜ் நம்பர் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது ஒரு டம்மி காலம் கால்குலேஷனுக்கு வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே 2014, 15, 16, 17, 18 இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம கொஸ்டினில் இருக்கிறத டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டுறக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 1ல் நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு இயர் வைஸும் நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் நம்பர் 1ல் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைனல் வேல்யூ எடுக்கிறோம். அப்போ 2014ல் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்போம், 19,700. வெயிட்டேஜ் வந்து 1 கொடுத்துருப்பாங்க. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 19,700 வந்து வெயிட்டட் ப்ராஃபிட்டு. 2015ல் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 20,750. இதுக்கான வெயிட்டேஜ் வந்து 2 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 41,500 வந்து வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைக்குது. அடுத்தது 2016வது வருஷத்தில் 20,795 ரூபா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு வெயிட்டேஜ் வந்து 3 கொடுத்துருப்போம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 62,385 வந்து கிடைக்கும். 2017வது வருஷத்தில் 24,835 வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்கான வெயிட்டேஜ் வந்து 4 கொடுத்துருப்பாங்க. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 99,340 வந்து கிடைக்கும். 2018ல் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் 26,875. இதுக்கான வெயிட்டேஜ் வந்து 5. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1,34,360 வந்து கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நார்மல் நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கும் டோட்டல் வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. டோட்டல் வெயிட் வந்து நம்ம காலம் வைஸ் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து சீரியல் நம்பர் கிடையாது. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 ஆட் பண்ணும்போது 15. டோட்டல் வெயிட் வந்து 15. வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 19,700, 41,500 ப்ளஸ் 62,385 ப்ளஸ் 99,340, 1,34,360 ஆட் பண்ணோம்னா 3,57,285 வந்து கிடைக்கும். இப்போது இதில் இருந்து நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு வெயிட்டட் ப்ராஃபிட், அதாவது டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் வெயிட்ஸ். அப்போ டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து 3,57,285 டிவைடட் பை டோட்டல் வெயிட் வந்து 15. 15ஆல் டிவைட் பண்ணோம்னா 23,819 வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டே கிடைக்கும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். குட்வில்லோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸு. வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கொஸ்டினில் நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து 23,819.
அதை நம்ம 4 இயர் பர்ச்சேசஸ் கொஸ்டினில் 4 இயர்ஸ் பர்ச்சேசஸ் கொடுத்துருப்பாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 95,276 வந்து கிடைக்கும் குட்வில்லோட வேல்யூ. அடுத்தது illustration 7 வந்து பார்க்கலாம். இதுவும் சாப்டர் 8 வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். A firm earned net profit during the last 3 years. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 36,000, செகண்ட் இயர் வந்து ஒரு 40,000, தேர்ட் இயர் வந்து ஒரு 44,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ம் இஸ் ₹1 lakh. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். அதாவது அந்த பிஸ்னஸில் ஃபிக்ஸட் அசட்ஸை வாங்கி அதுக்கு வந்து என்னது அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா கம்பெனி சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களோ ஷேர் அண்ட் டிபெஞ்சர் மூலயமா அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. அப்போ ஃபிக்ஸட் அசெட் நிறைய மொத்தமாக வாங்குறதுக்கு பேர் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு பேர் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது நம்ம சப்சிக்வெண்ட்டாக நம்ம வரக்கூடிய சம்ஸ்லலாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். எ ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஹேவிங் ரிகார்ட் டு த ரிஸ்க் இன்வால்வ்டு 10%. அதாவது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா மினிமம் ரிக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது நான் வந்து அதிகமாக எனக்கு லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்கெட் வந்து விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பிஸ்கெட்டோட காஸ்ட் ₹8 அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ₹10 அப்படின்னும் போது மினிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ₹1 எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அது வந்து அந்த லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கம்பெனியால் ரன் பண்ண முடியும். அப்போ அந்த மினிமம் ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அந்த பேஸ் ஆஃப் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் சூப்பர் ப்ராஃபிட். இந்த இடத்துல வந்து 2 ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டைட்டில் வந்து பார்ப்போம். இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, அதுக்கடுத்தது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிற அதே ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் இயரில் ஒரு 40,000, தேர்ட் இயரில் வந்து ஒரு 44,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1,20,000 கிடைக்கும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண மாதிரி தான், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ராஃபிட். அப்போது டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குது, 1,20,000 இருக்குது. ஸோ அப்போ அந்த 1,20,000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 40,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நார்மல் ப்ராஃபிட்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு பெருக்கல் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கொஸ்டினில் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலும் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனாலும் ஒன்று தான், ₹1,00,000 கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது கொஸ்டினில் என்ன நேமில் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபேர் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேர் ரிட்டர்ன் அப்படின்னாலும் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ அந்த இன்கேஸ் கொஸ்டினில் ஏதாவது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஃபேர் ரிட்டர்ன், மினிமம் ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த மாதிரி எந்த நேமில் கொடுத்தாலும் அது எல்லாமே நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேட்டகரிஸ் தான். அது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த பர்சன்டேஜில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 10/100 10% ₹1,00,000 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ₹10,000 வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து நார்மல் ப்ராஃபிட். அடுத்த ஸ்டெப் வந்து சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கான கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் ஆவரேஜ் ப்ராஃபிட் ₹40,000 கண்டுபிடிச்சிருப்போம். நார்மல் ப்ராஃபிட் வந்து 10,000. 40,000ல் 10,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 30,000ன்றது சூப்பர் ப்ராஃபிட்டு. ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். குட்வில்லோட வேல்யூ வந்து என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேசஸ். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு கேட்குறாங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமேட்டு குட்வில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் வந்து ₹30,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3 இயர்ஸ் பர்ச்சேசஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 90,000 வந்து குட்வில்லோட வேல்யூவாக கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஸோ வீடியோ எண்டில் வந்து அதுக்கடுத்தது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக், ஷேர் பண்ணிங்கன்னா தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெம்பர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சம்மு சால்வ் பண்ணி வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அனுப்புவேன். டெலகிராமோட லிங்க் வந்து இருக்கும்.